உடற்கல்வி உறவுகளுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷனோட யூனிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அடாப்டேஷன் டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். பாருங்கள், கார்டியோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னாலே நம்மளுக்கு லங்ஸும் வந்துடும், ஹார்ட்டும் வந்துடும். கார்டியோன்னா ஹார்ட்டோ, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் லங்ஸ் வந்துடும். ஸோ அந்த ரெண்டு ஆர்கன்ஸும் அடாப்ட் ஆகுது. எதுக்கு அடாப்ட் ஆகுது? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அந்தோட ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி அடாப்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடாப்டேஷன்னாலே நம்மளுக்கு தெரியும் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு விஷயத்தை நம்ம கஷ்டமாக பண்ணுற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறது மூலமாக நம்ம வந்துட்டு அந்த விஷயத்தை எளிமையாக பண்ண முடியும். அந்த எளிமையாக பண்ணுற விஷயந்தான் அடாப்டேஷன். நம்ம ஃபஸ்ட்டு கஷ்டமாக பண்ண விஷயத்தை எளிமையாக பண்ணுறதுக்கு அந்த விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறனால அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு எளிமையாக ஆகிடுது. அந்த எளிமையாகிற விஷயந்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடாப்டேஷன் சொல்கிறோம். இது வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் அண்டு லாங் டேர்ம் அடாப்டேஷன் சொல்லியிருக்கு. இந்த கார்டியோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் அடாப்டேஷன் அண்டு லாங் டேர்ம் அடாப்டேஷன் இருக்குது. ஷார்ட் டேர்ம்னால் நம்மளுக்கு தெரியும், அக்யூட் நம்ம அக்யூட் இன்ஜுரிஸ்லாம் படிக்கணும். அதே மாதிரி உடனே வர்றது வந்துட்டு அக்யூட்டு. லாங் டேர்மில் கொரோனிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்ட்ரடக்ஷன். கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அடாப்டேஷன் ஆர் சேஞ்சஸ் இன் தி ஹார்ட், லங்ஸ் அண்டு பிளட் வெசல்ஸ் டியூ டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். அது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சேஞ்சஸ் இன் ஹார்ட், லங்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ், அதாவது இதயம், நுரையீரல் மற்றும் இரத்த குழாய்களில் சேஞ்சஸ், மாற்றங்கள் ஏற்படுது. எதன் மூலமாக? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது மூலமாக அங்கே சேஞ்சஸ் ஆகுறது தான் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அடாப்டேஷன் சொல்கிறோம். தீஸ் அடாப்டேஷன் இம்ப்ரூவ் ஆக்சிஜன் டெலிவரி அண்டு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல். இந்த மாதிரி அடாப்டேஷன் ஆகும்போது நம்மளோட ஆக்சிஜனோட, நம்ம உடம்புகளோட செல்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது வந்துட்டு அதிகமாகும் மற்றும் கார்பன் டை ஆக்சைடோட ரிமூவ் பண்ணுற செயல்திறனும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அடாப்டேஷனில். அடுத்து பாருங்கள், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம், அதாவது குறைந்த காலம் அக்யூட் அடாப்டேஷன். அக்யூட்னா உடனே ஏற்படுறது, ரீசெண்டாக ஆகிறது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்டியோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ஷார்ட் டேர்ம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் என்ன மாதிரி அடாப்டேஷன்லாம் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஷார்ட் டேர்முக்கு தான் அக்யூட்னு ஒரு பேர் இருக்குது, அதுதான் சொல்லியிருக்காங்க. உடனே நடக்கிறது அக்யூட்டு. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அதாவது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் என்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் அடாப்டேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட் அண்டு ஸ்ட்ரோக் வால்யூம். நான் அந்த ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்ட்ரோக் வால்யூமும் கார்டியாக்டிக் அவுட்புட் அதை பற்றி தனித்தனி வீடியோ போடுறேன், அதை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பாருங்கள், நம்மளோட இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட், நம்ம ஹார்ட் ரேட்டோட ரேட் உங்களுக்கு தெரியும், அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். அண்டு ஸ்ட்ரோக் வால்யூம், ஸ்ட்ரோக்குனால் இதயத்தோட பம்பிங்கோட அந்த ஒரு பம்பில் எவ்வளோ பிளட் வெளியாதோ அதோடது வந்துட்டு அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்க்ரீஸ்டு கார்டியாட்டிக் அவுட்புட், அந்த கார்டியாட்டிக் அவுட்புட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளட் டு ஒர்க்கிங் மசில்ஸ், அதாவது மறுபடியும் பிளட்டை வந்துட்டு நம்ம வேலை செய்கிற மசில்ஸுக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷரோட வேல்யூ வந்துட்டு லைட்டாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அது வந்துட்டு கார்டியாட்டிக் வாஸ்குலர் சிஸ்டம்மு. இப்போ வந்து பார்க்க போகிறது வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்மு. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் பாருங்கள், இன்க்ரீஸ் ப்ரீத்திங் ரேட் அண்டு டைட்டில் வால்யூம். ப்ரீத்திங் ரேட்டு, டைட்டில் வால்யூமு இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவை போடுறேன், பாருங்கள். நம்மளோட ப்ரீத்திங் ரேட்டு வந்துட்டு நம்ம அதாவது மூச்சு வாங்குறதோட ரேட்டு அதிகமாகுது, அண்டு டைட்டில் வால்யூமும் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இன்க்ரீஸ்டு வென்டிலேஷன் அண்டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எஃபிஷியன்சி, அதாவது நம்ம மசில்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்ல, அந்த எஃபிஷியன்சியும் நம்மளோட உடம்புல வந்துட்டு அந்த எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வென்டிலேஷன்னா காற்றோட்டம்னு சொல்லுவோம். நம்ம உடம்புக்கு லங்ஸுக்கு போகிற காற்றோட அளவு அதிகமாகவும் அந்த ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு சேஞ்ச் பண்ணுறது வந்துட்டு பிளட்டில் வந்துட்டு ஆக்சிஜன் லெவலை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கான அந்த எஃபிஷியன்சி வந்துட்டு அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால நம்ம கார்டியோவாஸ்குலர்
ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அடாப்டேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் லாங் டேர்ம் கொரோனிக் அடாப்டேஷன். லாங் டேர்ம்னால் என்னென்னு கொரோனிக்னு சொல்லுவோம். கொரோனிக்னால் திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளும் இப்போ நல்லா அத்லெட் பண்ணவங்களுக்குலாம் நீ பெயின் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி ஓடிட்டே இருக்கனால அந்த நீ ஜவெல்லாம் தேஞ்சு ஒரு மாதிரி பெயின் அதை வந்துட்டு கொரோனிக் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அதே இது இப்போ நம்ம கபடி விளாடும் போதோ பேஸ்கெட் விளாடும் போதோ ஆங்கிள் ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னா அது அக்யூட் இன்ஜுரின்னு சொல்லுவோம். உடனே ஏற்படுறது வந்துட்டு அக்யூட்டு, லாங் டேர்மாக ஏற்பது வந்துட்டு கொரோனிக்னு சொல்லுவோம். அதுதான் சொல்லிப்பாங்க. இது வந்துட்டு லாங் டேர்ம் அது வந்து அடாப்டேஷன். லாங் டைமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால கார்டியோவாஸ்குலர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், கார்டியோவாஸ்குலர் அடாப்டேஷன், அதாவது லாங் டைமாக பண்ணுறதுனால நம்ம கார்டியோவாஸ்குலர் இதயத்தில் மட்டும் வந்துடும், இதயத்துலேயும் பிளட் வெசல்ஸ்லேயும் வந்துடும். அதில் பாருங்கள் லோவர் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட், அதாவது நம்ம நார்மலாக இப்போ தூங்கிட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்துட்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி நம்ம லோவர் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்துட்டு இப்போ நார்மலாக ஹார்ட் ரேட் வந்து நம்மளுக்கு 80 இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்துட்டு 70 கீழே வந்துடும் அப்படின்ற மாதிரி, அதாவது லோவர் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் இன்க்ரீஸ் ஸ்ட்ரோக் வால்யூம் அண்டு கார்டியாட்டிக் அவுட்புட் இதே தான் அதுலேயும் கொடுத்துருந்தாங்க, இதுலேயும் அதான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இன்க்ரீஸ் நம்ம அதிகமாக எது ஸ்ட்ரோக் வால்யூம்னா ஹார்ட்டில் வந்துட்டு ஒரு பீட்டில் வந்துட்டு எவ்வளோ பிளட் வெளியே வருதோ அதுதான் ஸ்ட்ரோக் வால்யூம்னு சொல்லுவோம். அதுவும் அண்டு கார்டியாட்டிக் அவுட்புட், அதாவது 1 மினிட்டுக்கு எவ்வளோ பிளட்டை வந்து ஹார்ட் வெளியேற்றுதுன்னு சொல்கிறது தான் கார்டியாட்டிக் அவுட்புட். அதை வந்துட்டு என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் இன்க்ரீஸ்ட் கேப்லரிஸ் டென்சிட்டி. கேப்லரிஸ்னால் தெரியும், ரத்த நாளங்கள் இருக்குல்ல, அதோட டென்சிட்டி வந்துட்டு அதோட அந்த அந்த ரத்த கேப்லரிஸ் அந்த ரத்த குழாய்களோட வால்வு வந்து டென்சிட்டி வந்துட்டு அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் இன்க்ரீஸ்ட் பிளட் வால்யூம் அண்டு ஹீமோக்ளோபின். நம்மளோட உடம்புல இருக்க பிளட்டோட வால்யூம் அதிகமாகுது, அதோட ஹீமோக்ளோபின் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டர் ரெக்கவரி ரேட், அதாவது நம்ம உடனே டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகிடும். நம்ம நல்லா கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கடுமையாக ஏதோ ஒர்க்கோ ப்ராக்டிஸோ ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபிசிக்கல் டெய்லியும் பண்ணுறவங்க வந்துட்டு ஒரு 5 to 10 minutes ரெக்கவரி ஆகுறாங்க அப்படின்னா புதுசாக பண்ணுறவங்க ஒரு 1 hour ஆகும். அந்த மாதிரி நம்மளோட ரெக்கவரி ரேட்டு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்ஸு. அடுத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் அடாப்டேஷன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீஸ் லங்ஸ் கெப்பாசிட்டி அண்டு எஃபிஷியன்சி. பாருங்கள் நம்ம நுரையீரலோட கெப்பாசிட்டி அதிகமாகும் அண்டு எஃபிஷியன்சி அதோட செயல்திறன் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்கர் ரெஸ்பிரேட்டிவ் மசில்ஸ், அந்த ரெஸ்பிரேட்டரி லங்ஸில் இருக்க மசில்ஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்ப்ரூவ்டு ஆக்சிஜன் டிஃப்யூஷன் அண்டு ரெடியூஸ்டு ரெஸ்டிங் ப்ரீத்திங் ரேட்டு, அதாவது நம்ம ஆக்சிஜன் டிஃப்யூஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அண்டு ரெடியூஸ்டு ரெஸ்டிங் ப்ரீத்திங் ரேட், அதாவது நம்ம நார்மலாக இருக்கும்போது ப்ரீத்திங் ரேட் வந்துட்டு 1 மினிட்டுக்கு வந்து நம்ம 70 டைம் ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களோட ப்ரீத்திங் ரேட்டு வந்துட்டு 14-15 இந்த மாதிரி ரெஸ்டிங் ப்ரீத்திங் ரேட் வந்துட்டு கம்மியாகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூட நம்ம ஆக்சிஜன் டிஃபிஷியன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதோட சம்மரி அடாப்டேஷன், அதாவது அடாப்டேஷனோட சம்மரியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இதை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட் லைன் பாருங்கள் சிஸ்டம்மு, அடுத்து ஷார்ட் டைம் லாங் டைம் கொடுத்துருக்கோம். சிஸ்டமில் பாருங்கள் ஹார்ட்டு, பிளட்டு, அடுத்து லங்ஸு, அடுத்து மசில்ஸு. ஹார்ட் ரேட்டு பாருங்கள், ஹார்ட் ரேட்டு கூடுது, கார்டியாட்டிக் அவுட்புட்டும் கூடுது. அடுத்து பாருங்கள் அது ஷார்ட் டைமு. லாங் டைமில் பாருங்கள் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு குறையுது, ஸ்ட்ரோக் வால்யூம் அதிகமாகுது, கார்டியாட்டிக் அவுட்புட் வந்துட்டு அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க லாங் டைமில். அடுத்து பாருங்கள் பிளட்டில் வந்துட்டு பிளட் ஃப்ளோ டு மசில்ஸ் வந்து, அதாவது ஃப்ளோ டு மசில்ஸ், அதாவது
மசில்ஸ் வந்துட்டு அந்த ஏரோ மார்க்கு மேலே கூட்டி போட்டிருக்காங்களே அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்ம பிளட்டோட மசில்ஸ் கொடுக்கக்கூடிய பிளட்டோட வால்யூம் வந்து அதிகமாகுன்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் டைமில். அதே இது லாங் டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீமோகுளோபினும் அண்டு பிளட்டோட வால்யூமும் அதிகமாக பிளட்டு நம்ம உடம்பு அதிகமாகும். அது ஹீமோகுளோபின் அந்த பிளட்டில் இருக்கிற ஒரு ஹீமோகுளோபின் அதோட இதுவும் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பிளட்டில் லங்ஸில் பாருங்கள் ப்ரீத்திங் ரேட்டு வந்துட்டு அதிகமாகுது ஷார்ட் டைமில். அதே மாதிரி லாங் டைமில் நுரையீரலோட கெப்பாசிட்டியும் கேஸ் எக்ஸ்சேஞ்சும் அதிகமாகுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் மசில்ஸில் வந்துட்டு ஆக்சிஜன் யூஸ் வந்துட்டு அதிகமாகுது அண்டு கேப்லரிஸ் அண்டு என்ட்யூரன்ஸ் வந்துட்டு அதிகமாகுது லாங் டைமில். அதாவது ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் கொடுத்துருக்கோம் ஹார்ட்டு, பிளட்டு, லங்ஸு, மசில்ஸு. அடுத்து ஷார்ட் டைமில் பாருங்கள் ஹார்ட்டுக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகுது, கார்டியாட்டிக் அவுட்புட்டு அதிகமாகுது. லாங் டைமில் பாருங்கள் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் குறையுது, ஸ்ட்ரோக் வால்யூம் அதிகமாகுது, கார்டியாட்டிக் அவுட்புட்டும் அதிகமாகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லாங் டைமில். பிளட்டில் பாருங்கள் ஃப்ளோ டு மசில்ஸ் அதாவது மசில்ஸ் கொடுக்க பிளட்டு வந்துட்டு அதிகமாகுது. அடுத்து ஹீமோகுளோபின் பிளட் வால்யூம் அதிகமாகுது. ஷார்ட் டைம் லாங் டைம் எல்லாமே அதிகமாகுது. லங்ஸ் பாருங்கள் ப்ரீத்திங் ரேட்டு அதிகமாக இருக்குது ஷார்ட் டைமில். லாங் டைமில் வந்து லங்ஸ் கெப்பாசிட்டியும் கேஸ் எக்ஸ்சேஞ்சும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மசில்ஸில் பாருங்கள் ஷார்ட் டைமில் ஆக்சிஜன் யூசஸ் வந்து அதிகமாகுது, லாங் டைமில் கேப்லரிஸ் அண்ட் என்ட்யூரன்ஸ் அதிகமாகுன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸில் அதாவது நம்ம கார்டியாட்டிக் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அடாப்டேஷன் வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எதில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துருக்காங்க. என்கேஜஸ் என்ட்யூரன்ஸ் அண்ட் அத்லட்டிக் பர்ஃபார்மன்ஸ். என்கேஜ் பண்ணு எதுனா நம்ம என்ட்யூரன்ஸையும் அத்லட்டிக் பர்ஃபார்மன்ஸையும் அது என்கேஜ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்ப்ரூவ் ஆக்சிஜன் யூட்டிலைசேஷன். நம்ம ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணுறது அதை பயன்படுத்துறதோட இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ் ஃபெட்டிக் அண்டு ஸ்பீடப் ரெக்கவரி. நம்ம டயர்டாகிறது குறைக்குது, அப்புறம் டயர்டானாலும் சீக்கிரம் ரெக்கவரி ஆகிற கெப்பாசிட்டி நம்மளுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் ஓவரால் கார்டியோவாஸ்குலர் அண்டு ரெஸ்பிரேட்டிவ் ஹெல்த்து. அதாவது நம்ம நுரையீரலுக்கும் இதயத்துக்கான ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் நான் அடுத்தடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடாக படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த இந்த டாபிக் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். இப்போ நான் இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தமிழில் நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.